ஒரு ட்ரெயினர் வச்சு அவங்க டான்ஸுக்கு அவங்க தனியா அவரை வந்து கோச் பண்ணுவாங்க. இப்ப தியேட்டரா இருந்தது, இப்ப ஏதாவது ஒரு டிராமா, இப்ப லாஸ்ட் சாங் அவரு பாடினார் இல்லையா, அந்த ஜிஞ்சினக்கா, அதுக்கு வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டோட போயிட்டு அவங்க கிளாஸஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளது வந்து வெறும் நம்ம மியூசிக் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இது தவிர்த்து டீம்ல வந்து தே ஹேவ் டிஃபரெண்ட். இப்போ சரண் ராஜாவே ஒரு கூத்து கட்டி ஒரு ரவுண்ட்ல ஆடி இருப்பாரு, அந்த கட்டை கூத்துன்னு சொல்லி கட்டை மேல நின்று ஆடுறது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சாங் வைஸ் நம்ம வந்து நான் ஹெல்ப் பண்றதுவா இருக்கட்டும், இல்ல சில சமயம் அவரு நம்மளே எழுதலாம் இந்த சாங்கு, நம்மளே ஒரு டியூன் போடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வரி எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்மளே டியூன் பண்ணுவோம். பட் அதே மாதிரி இங்க எப்படி கிளாஸ் வராங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் வச்சு அவங்க டான்ஸுக்கு அவங்க தனியா அவரை வந்து கோச் பண்ணுவாங்க. இப்ப தியேட்டரா இருந்தது, இப்ப ஏதாவது ஒரு டிராமா, இப்ப லாஸ்ட் சாங் அவரு பாடினார் இல்லையா, அந்த ஜிஞ்சினக்கா, அதுக்கு வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டோட போயிட்டு அவங்க கிளாஸஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எவ்வளவு மூவ் பண்ணலாம், எந்த அளவு அந்த ஸ்டேஜ்ல மூவ் பண்ணுவேன், பண்ணிட்டே பாடணும். சோ அதனால ரொம்ப டான்ஸும் ஆட முடியாது, அதே சமயம் என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும், பார்க்கவும் நல்லா இருக்கணும். அந்த சோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து ஆர்டிஸ்ட் வந்து ட்ரெயின் இருப்பாங்க.